ஹாய் வெல்கம் பேக் டு தி சேனல் காய்ஸ். இது உங்கள் முகேஷ். இது நம்ம சேனல் சோலோ டூரிசம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேருந்து பஸ் கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம போக போகிற பஸ். இதை நம்மளை மணலிக்கு கூட்டிகிட்டு போக போகுதுங்க. ஸோ நமக்கு சீட் அலகேட் பண்ணியாச்சு. நம்ம ஹெட் பஸ்ஸில் புக் பண்ணி தான் சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் நம்மளோட பஸ். நம்ம சீட்டை தேடி கண்டுபிடிக்கணும். 10:30க்கு நமக்கு பஸ் இங்கே எடுக்கிறாங்க. ஸோ நம்ம கிளம்பியாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மணாலிக்கு போய்ட்ருக்கோம். ஸோ எல்லாமே செட்டில் ஆகியாச்சு ஓவராலாக. ஸோ அப்படியே போக வேண்டியது தான். டைம் வர 10:30க்கு மேலே ஆகிடுச்சிங்க. ஸோ இது ஸ்லீப்பிங் டைம். அப்படியே தூங்கிடலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, மார்னிங் அங்கே போய் காட்டுறேன் என்ன நடக்குதுன்னு. ஓகேங்க, நான் போய் தூங்குறேங்க. பாய். ஆக்சுவலாக பஸ்ஸை தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு கடையில் நிற்பாட்டினாங்க. எனக்கு ரொம்ப நம்ம வர ட்ரெயினில் எதுவுமே சுத்தமாக தூங்கலைங்களே. தூங்கல, ஒரே ஒரு தூக்கமாக இருந்தது. பார்த்தா ஒரே பாட்டு சவுண்டு. நம்ம தூக்கத்தையும் தாண்டி என்னடா அப்படின்னு பார்த்தா வெளியே போய் பார்த்தா பஸ்ஸை டீ ஷாப்பில் நிற்பாட்டிருந்தாங்க. ஹோட்டல் மாதிரி எதுவும். அவங்க வெளியே போய் பார்த்தா பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாம் இறங்கி செம்ம கூத்தாடிந்தாங்க. பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா இடமே பார்த்து டிஃப்ரெண்டாக இருந்தது. சூப்பராக ஏரோப்ளேனே எடுத்து வச்சுருக்கானுங்க. பயங்கரமாக இருந்த இடமா பார்த்துருக்கு. அந்த லேட் நைட்டு டிஜே போட்டு செம்ம டான்ஸு, பஞ்சாபி டான்ஸு, அதெல்லாம் சூப்பராக ஆடிருந்தாங்க. ஸோ நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டு பக்கத்தில் ஒட்டகெல்லாம் கூட இருந்ததுங்க, கேமரெலாம். அதெல்லாம் பார்த்துட்டு அது டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ இதுவும் கொஞ்சம் டைம் போச்சு, நல்லா இருந்தது. இப்போ ஏன்னா ட்ராவலிங்கில் இதுமாரி விஷயம் நடக்கிறப்போ கொஞ்சம் மெமரிஸ் நமக்கு ஆக்சுவலாக ரொம்பவே நிறைய கிரியேட் ஆகும்ல. ஸோ அந்தமாரி தருணங்கள் இது பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு. வந்தார்ல அவரும் செம்ம டான்ஸு போய் நல்ல ஆட்டம் ஆடிஇருந்தார் தனியாக. அவர் என்ன பாட்டு வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 6 AM ஓவராலாக ட்ராவல் டெல்லி டு மணாலி பார்த்தீங்கன்னா 12 hours கிட்ட ட்ராவலுங்க. அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ தான் மலை ஏறிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குது பாருங்களேன் வியூ. சூப்பராக ட்ராவலிங்கில் பார்க்குறப்பெல்லாம் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. அதுக்கு அந்த வியூ சூப்பராக கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சூப்பரில் பிரேக் விட்ருக்காங்க பஸ்ஸில். டீ ஷாப்பில் போனேன். போயிட்டு ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஒரு டீ 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டீ. நம்ம ஊரில் விற்கிற 10 ரூபா டீ அங்கே 30 ரூபா. ஏன்னா இதுதான் சீசன் டைமில் இதான் சம்பாதிக்கிறது. ஸோ அங்கே எல்லாமே இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 10:35. அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ வந்துருக்கு. இதுதான் மணாலி பஸ் ஸ்டாண்ட், வால்வோ பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போனோம். எல்லா பஸ்ஸும் நமக்கு கிடைக்கும். இங்கேருந்து டெல்லிக்கு போகிற பஸ் மட்டும் இல்லைங்க, சண்டிகர் நியர்பை இருக்கிற எல்லா பிளேஸுக்கும் லடாக்குக்கு எல்லாத்துக்கும் இங்கே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. எனக்குலாம் இந்த பிளேஸை பார்த்தா செம்ம ஷாக்குங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஊரில் இருக்கிற அதே மவுண்டன் அதே தான் இருக்குது. நம்ம ஃபீல் பண்ண எல்லா விஷயமும் இங்கே இருக்குது. பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீலுங்க இதை பார்த்த உடனே. ஆல்மோஸ்ட் டெல்லிக்கு ரீச் ஆகிட்டோம். கேப் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேப்லேயே ஏறி உட்காந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போய்ட்டுருக்கோம். செக்இன் பண்ண 11 ரூம் செக்இன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. செக்இன் போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு அப்படியே 1 o'clock பேக் லோக்கல் சைட் விசிட்டிங். நம்ம ஊரில் தான் டிராஃபிக் சொல்லணும், கரம் எங்கேயும் அதுக்கு மேலே இருக்குதுங்க. இந்த மனுஷன் நிம்மதியாக இருக்கலாம்னு நினைக்கிற இடத்துல எல்லாத்தையும் டிராஃபிக் இருக்குது. என்ன பண்ண என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை என்னென்ன இடத்த காட்ட முடியுமோ நான் கண்டிப்பாக அதை நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். நான் என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேங்க. ஓகேங்களா, இதுதாங்க நம்ம ரூமுக்கு வந்தாச்சு.
இப்போது டிரைவர் வந்து கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்மளை வந்து கூப்பிட்டு போய் சுற்றி காட்ட. இன்றைக்கி வந்து லோக்கல் விசிட் அடிம்பான் டெம்பிள், அப்புறம் வந்து மால் ரோட், இந்த மாதிரி பிளேசஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ரெஃப்ரெஷ் डिब्बा जाएंगे, डिब्बा के बाद बटूत का चीज मंदिर जाएंगे और उसके बाद है म्यूजियम है बाद में ही। ओके। और उसके बाद होटल ड्रॉप कर देंगे। ओके। लास्ट में माल रोड का नाम है। खाना नहीं खाना है तुम्हारा माल रोड? हाँ माल रोड पहले खाना तो माल रोड ही छोड़ना पड़ेगा, पहले माल रोड ही करना पड़ेगा क्योंकि खाना भी खाना ऊपर आपको खाना नहीं मिलेगा, इसीलिए पहले फर्स्ट ऑफ ऑल क्या बोलते हैं आपका माल रोड ही करेंगे। माल रोड के बीच मोनिस्ट्री और बना उसके बाद हरिम्बा देवी टेम्पल क्योंकि खाना भी खाना है आपको ना। Going to temple, right? Temple match. Okay. அதுதான் அடிக்கடி அதை தாண்டி வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு வந்து யூஸ் பண்ணி நம்ம சொன்னாலுமே அவங்களுக்கு ஒரு சில விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு அந்த ஃபஸ்ட்டே ஓட்டலான்னு ஏதோ பண்ணி முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதனால் அவர்கிட்ட எதுவும் பேச்சு கொடுக்காம அவர் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இருந்தோம். ஆக்சுவலி என்னென்னா நம்ம வந்து ரூமை வந்து கொஞ்சம் மலை மேலே எடுத்துருந்தோம். நம்ம டாப் வியூ வந்து இருக்கணும் அப்படின்றனால நம்ம சொல்லி வச்சுருந்தோம் ஆல்ரெடி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ரூம் அமைஞ்சுது. ஸோ என்ன ஒன்றுனா மெயின் ரோட் வந்து இங்கேருந்து நாங்கள் எடுத்துருக்கிற சிக்கினிமணி ரூம்லேருந்து அந்த வால்வோ பஸ் ஸ்டாண்ட் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருதுங்க. இப்போ பிரச்சனை இல்லை, பார்ப்போம். खाना खा लिया? हाँ होटल में खाया? या होटल में वेज राइस 200 वेज राइस, एग राइस 200. As we asked egg rice no. Veg rice. Okay good. Super. அன்பா எப்படி ஃபுட் எப்படி இருந்தது? டெல்லியை கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோவுமே இல்லை, பரவாயில்ல. ஓகே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஃபுட்டு. 200 கிட்ட வெஜ் ரைஸ் 200, அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி வந்து 380 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஃபுட் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம் தான். நாங்கள் ஸ்டே பண்ண நாங்கள் இல்லை, காமனாகவே இங்கே வந்து எல்லாத்துலேயும் அப்படி தான். ஸோ மால் ரோட்டில் வந்து ஓரளவு காம்ப்ரமைஸாக இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அது நம்ம வந்து மால் ரோட் போயிட்டு நம்ம ஃபுட் ரிவ்யூ சாப்பிட்ற மாதிரி தான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்றது. Best place Hidimba Temple, Dojgaj. Best place you go. All of best place. Manali is almost best. Manali is best. Beautiful place. Full mountain around us. பார்த்தீங்க அப்படின்னா இது மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் வந்து நைட் டின்னர் அவங்க ப்ரொவைட் பண்ணுறோம். லஞ்ச் மட்டும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வெளியே போவோம், ஸோ சுற்றி பார்க்க வெளியே போகிறப்ப நம்மளோட ஓன் இது காஸ்ட்டில் தான் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்த பொறுத்து இருக்குது. மணாலியில் வந்து பார்த்தீங்கன்னா மணாலி அந்த ரோஹின் பாஸா ரோத்தார் பாஸையா ரோத்தார் பாஸ் வந்து மேகி அது மாதிரி திங்ஸ் தான் வந்து வைப்பாங்க. அது வந்து ஹாட் வாட்டர் வந்து பாயில் பண்ணி வச்சு வைப்பன்ற மாரி நான் பார்த்தேன். ஸோ அப்போ நான் வந்து என்னன்றதை நான் லைவாக
அண்ட் ஆல்சோ டுமாரோ ரோத்தங் பாஸ் கவர் பண்ணிவிட்டு சிசூஸ் டனல் அதுக்கு வந்து போகிறோம். ஸோ அதுக்கு போகிறப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி நம்ம இருக்கும். ஸோ அதோட நமக்கு வந்து அந்த ரோத்தங் பாஸோட நமக்கு வந்து முடியுது அந்த இதுவு நமக்கு டெஸ்டினேஷனு. ஸோ நம்ம வந்து அதோட நிறுத்தக்கூடாது, வேறு எங்கேயா கொஞ்சம் போகணுன்றதுக்காக நியர்பை வந்து கொஞ்சம் சிசூஸ் டனல் வந்து போகிறோம். அது சிசூஸ் டனல் வந்து இந்த லோக்கல் டிரைவர்ஸால் மட்டும்தான் வந்து அவங்க மட்டும்தான் அவங்க அலோடு, ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸில் ஸோ அவங்க மட்டும்தான் அலோடுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்மகிட்ட வந்து லோக்கல் டிரைவர் பிரதர் இருக்கார். பிரதர் மேரா நாம் किसका नाम? हाँ इसका नाम किसका नाम? हाँ किसका नाम? किसका नाम? हाँ हाँ ओके. मेरा नाम या इनका नाम? हाँ माय नेम? हाँ माय नेम योर मन्नू. मन्नू ओके ओके हिंदी थोड़ा थोड़ा भैया. அவங்க வந்து நம்மளை வந்து எங்கே கூப்பிட்டு போக போகிறாங்கன்னா ரோத்தாங் பாஸ்லேருந்து சிசூஸ் டனல் அங்கே வந்து நம்ம கூப்பிட்டு போகிறோம். ஸோ அது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஒரு 500 இல்லை அவங்க கேட்குற அமௌண்ட் நம்ம பே பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து இன்னும் பீக் இந்த ரோத்தாங் பாஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே இன்னும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் ஸோ அங்கேயும் நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ பேராஷூட் ரைடு வந்து நம்ம டீம்மேட் ஒருத்தர் அவர் வந்து எவரெஸ்ட், அவர் வந்து பேராஷூட் ரைடு வந்து கண்டிப்பாக போயே ஆகணுன்றாரு. அவர் போகிறப்போ நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டு அதோட ப்ரைஸை வந்து நான் டேக் பண்ணுறேன். ஓகே. ஆக்சுவலாக நான் நிறைய பேர் கேட்டேங்க, இந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி ரொம்ப பெருசாங்க, பார்க்கலாமா அந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு? Hidimba Devi Temple in Manali was built in 1553 by Maharaja Bahadur Singh and has roots in the epic Mahabharat. It is dedicated to Hidimba Devi, the wife of the Pandava prince Bhima, who is believed to have meditated in a cave at this site. The temple is built in the traditional Katkuni style and is surrounded by a cedar forest. History and Mythology. 1. Mahabharat connection. The temple's history is tied to the Mahabharat. According to legend, Hidimba Devi, a Rakshasi, demoness, fell in love with Bhima after being sent to kill him. She eventually married Bhima and had a son named Ghatotkacha. ஸோ பார்த்தீங்களா கைஸ், இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி ரொம்ப பழமையான கோயிலாங்க இது. இந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க டூரிஸ்ட்டு, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நிறைய பேருங்க, எல்லாம் மோஸ்ட்லி கப்புள்ஸு, கல்யாணம் ஆனவங்க எல்லாமே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ப்ளேஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பார்த்துருங்க மணாலி வந்தீங்க அப்படின்னா. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ப்ளேஸுங்க, நிறைய விஷயம் இருக்குது பார்க்க. कैसे बताऊं मैं, कैसे सजाऊं मैं, कैसे बनाऊं मैं, किसकी नजर पे अभी तो टिका हूं मैं, आंसू बना हूं मैं, ऐसे कहानी नहीं हूं मैं, अभी तो कुछ जरा सा हूं मैं, इस सारे से भी अभी तो बना सा, अभी यूं तूफान हूं मैं. ஸோ அந்த டெம்பிள்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குங்க சாப்பிட. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பானிபூரி இப்போ நான் சாப்பிட்றேன்ல, இது வந்து 30 rupees 1 plate, அதில் 6 pieces வருது. ஸோ நிறைய பிளேசஸ் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்க. அந்த கல்ச்சர், அவங்களோட கல்ச்சர் ட்ரெஸ்ஸை போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம், அதுக்கு தனி சார்ஜு. அப்புறம் வந்து இந்த முயல், இந்த ஆட்டுக்குட்டி கூடலாம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அதுக்கெலாம் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் 50 to 100. ஹிடிம்பா டெம்பிள் சுற்றி முடிச்சுட்டு ரெண்டாவது விசிட்டிங் பிளேஸ்னால் இது மால் ரோடு. ஆக்சுவலாக நம்ம வந்து ஹிடிம்பா டெம்பிள் போகிறதுக்கே நம்ம வந்து மால் ரோடு தான் வந்து கிராஸ் பண்ணி போகணும்.
சரிங்களா. இங்கேருந்து மால் ரோட்லேருந்து கரெக்டாக வந்து, ஏன்னா மால் ரோட் தான் வந்து சென்டர் ஆக்சுவலாக மணாலியில். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட அதிமா டெம்பிள். ஸோ அதை கிராஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சுவலாக அதிமா டெம்பிளுக்கே போகணும். ஸோ மால் ரோடு வந்து ரொம்ப பெருசுங்க. அங்கே எல்லா ஷாப்ஸும் இருக்குது. ஃபுட். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சேனல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குன்றதுனால மைக்கு தான் கொஞ்சம் நம்மக்கிட்ட இல்லை. மைக் வந்து என்ன வாங்குறதுன்னு சுத்தமாக ஐடியாவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் நான். நார்மலாக வீடியோ எடுத்துகிட்டு சரி நம்ம வீட்டில் போய் எடிட் பண்ணலாம் வாய்ஸ் கொடுத்து அப்படின்னு. ஸோ இனிமேல்ட்டு வர வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து மைக் முடிஞ்ச அளவுக்கு வாங்க சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேன். மைக் வாங்கிட்டேன்னா நான் வந்து டோட்டலாகவே வந்து அங்கே என்ன நடக்குதோ அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு விஷயமாக நான் வந்து அப்படியே ட்ராவலிங்கில் என்னோட சேர்த்து நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது நம்மக்கிட்ட. அது கொஞ்சம் முடிஞ்சது அந்த ஒர்க் அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் சூப்பராக வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன் நான். டைம் ஆகிடுச்சுங்க. இதுதான் நம்ம மால் ரோட் விசிட்டிங் வந்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து ரொத்தாங் பாஸ் இல்லை சிசூஸ் வந்து என்னென்ன பிளான் பண்ணி நம்ம டிரைவர் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ டிரைவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ரூமுக்கு மறுபடியும் வந்து போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ரூமுக்கு போன உடனே நமக்கு வந்து டின்னர் இருந்ததுங்க. நமக்கு ஸ்பெசிஃபிக்காக செஞ்சது. இந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து நேரில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த டாப் வியூவில் வந்து இது எடுக்கிறேன் பாருங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் வேறு மாதிரி. பார்த்தீங்களா லைட்டிங் வேறு லெவலுங்க. சீசா அந்த ஸ்டார்ஸு கீழே அந்த மேப் மாதிரி பாருங்கள், மேலே செப்பரேட்டாக ஒரு இடம் இருக்குது. நல்லா எக்ஸ்ட்ரானடியாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. நான் தங்கியிருக்கிற ரெஸ்டார்ட்டும் சூப்பராக இருந்தது, ஃபுட்டும் சூப்பராக ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, வேறு மாதிரி இருந்தது. நான் ரெஸ்டாரண்ட் பேர் நான் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு வாக் போகலான்ட்டு ஸ்ட்ரீட்டில் அப்படியே வாக் போய்ட்டுருக்கேன். சீரியஸாக சூப்பராக இருக்குங்க இடம், எக்ஸ்ட்ரானரியாக. ஏன்னா ஒரு சின்ன சுவிட்சர்லாண்ட் மாதிரி இருக்குது சீரியஸாகவே. அந்த வீட்டோட ஆம்பியன்ஸு, இந்த ஷாப்போட ஆம்பியன்ஸ், அந்த ஸ்ட்ரீமிங் வித் எல்லோ லைட்ஸ், அந்த பிளேசஸ்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. அப்படியே ஒரு வாக் போகிறோம் அப்படின்னா வந்து மனசில் இருக்கிற கஷ்டமே எல்லாம் தீர்ந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
ஸோ இது வந்து டே 2. வி ஆர் கோயிங் டு ரொட்டாங் பாஸ். சிசூஸில் வந்து ஸ்னோ இல்லைன்ட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இப்போ ரொட்டாங் பாஸு இங்கே என்ன அப்படின்னா வந்து இது வந்து பேக்கேஜில் வந்து கவர் ஆகாது. இப்போ நீங்கள் ரொட்டாங் பாஸ் போகிறது, ஸோ ஒரு ஆளுக்கு வந்து இப்போ நீங்கள் தனியாக கேப் எடுத்து போகிறீங்கன்னா 3K கிட்ட கேட்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்து எங்கள் கூட வந்து ரூமில் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கூட மர்ஜ் பண்ணி நாங்கள் வந்து 2800க்கு வந்து கேப் வந்து பேசி இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா 3000. அதுவும் வந்து மெயின் விஷயம் என்னென்னா லோக்கல் டிரைவர்ஸை தவிர வேறு எந்த டிரைவர்ஸையும் வந்து மேலே ஏற அலோவ் பண்ண மாட்டாங்க. அதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நிறைய வந்து நிலச்சரிவு நடக்குதுங்க இந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணாமல் மேலே யாருமே மலை மேலே ஏற முடியாது. பைக்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா வந்து அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுறாங்க. பைக்லாம் அலோடே கிடையாது. ஒன்லி லோக்கல் டிரைவர்ஸ் அவங்க மட்டும்தான். இவங்களுக்கு மட்டும்தான் கேஷ் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். நம்ம தனியாக அந்த பைக் எடுத்துகிட்டு வரலாம் அந்த ஐடியாலாம் இருந்தால் சுத்தம் வேஸ்ட்டு. ஏன்னா இங்கேருந்து மலை மேலே நீங்கள் கஷ்டப்பட்டு ஏறி போய் 2 ஹவர் ட்ராவல் பண்ணி ஏறி போய் அங்கேருந்து உங்களை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அதை மாதிரி பிளான் பண்ணாதீங்க. நான் தானே பார்த்த காட்சி உண்மை தானே அதான் இருக்கு. கண்டிப்பாக அதை வச்சு தான் போடுவோம் ஒரு ரீல்ஸு. ஆமாம், இன்னும் கீழே செம்ம டிராஃபிக் இருக்குது. ஃபுல்லாக வெள்ளை கலர் வண்டி தான். கட்சி ஆள் மாதிரி வந்து நிற்குது. டிஎம்கே வந்து இறங்கிடுச்சான். அது கீழே நம்ம கிராஸ் பண்ணி வந்துருக்கோம். பயங்கரமாக எனக்கு இங்கேருந்து பார்க்க ஏதோ ஒரு கூப்பிட்ற மாதிரி இது கூப்பிட்டே வச்சுக்கலாம் போல இருக்கு. ஒரு சில விஷயம் அப்படி தான் ப்ரோ தோணும் நமக்கு. இங்கெல்லாம் மவுண்டன்ஸ்லாம் பார்த்தா அந்த கிளைமேட்டுக்கு அப்படியே நின்றும் ஸ்டன் ஆகி ஒரு சில விஷயத்துக்கு பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு பயமாகவும் இருக்கும், த்ரில்லாகவும் இருக்கும், ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ப்ரோ இது வர்த்தா நம்ம வந்து ரைடு லைஃப்ல எல்லாருமே கண்டிப்பா ஒரு தடவை அதை வந்து விசிட் பண்ண ஒரு பிளேஸ் இல்ல. அது யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பா கமிட்மெண்ட்ஸுக்கு, ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் முன்னாடி வந்துட்டா நல்லது. ஏன்னா ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இப்படி தனியாக என்ஜாய் பண்றது கஷ்டம். அது அவங்கள பார்க்கறதுலேயே நமக்கு வந்துட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிடும், நம்ம ரசிக்க முடியாது. கரெக்டு. அது இல்லாமல் ரைடே பயங்கரமாக இருப்பேன். ஸ்னோன்ற விஷயத்தை தாண்டி நம்ம வர ரைடே வந்து செம்ம அட்வென்ச்சராக இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக செம்ம இது சூப்பராக இருக்கு. அது ஃபுல்லாக भैया एक मिनट करो फोटो. ஐயோ காண்டா இருக்கிறான். प्लीज भैया. ஸோ மேலே வந்திருக்கோம். இப்போ வந்து கீழேருந்து மேலே வர வந்து 2 hours ஆகிடுச்சுங்க. இப்போது பிரேக் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ டீ வந்து சாப்பிட்லான்ட்டு. ஸோ இங்கே வந்து வியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இங்கேருந்து இனிமேல் நம்ம வந்து மேலே ட்ராவல் பண்ணணும். சூப்பராக இருக்குல்ல வியூஸு. எங்கே திரும்ப போய் நின்றுருக்காங்க, எங்கேயோ போயிட்டாங்க. டிரைவர் வேறு தேடிட்டு இருக்காரு. பள்ளத்தாக்கில் இறங்கிட்டாங்க. அவன் கூட இருந்தவர் ஒருத்தர், அவர் தெரியும் பிரதர் போயிருக்காரு. எங்க ப்ரோ டவுன்ல இருக்கானா? வெல்கம் டு பாரடைஸ். லேண்ட் ஸ்லைடிங் அந்த சைடு ஃபுல்லாகவே வந்துட்டு மண்ணு சரிஞ்சு கீழே போயிருக்கு. பாதி ரோடே கீழே போயிருச்சு. பயங்கர அட்வென்ச்சர் தான் அது. நம்ம மேலே வர்றது எந்த இடத்துல ரோடு பாதி ரோடு போயிருக்குன்னு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் ஃபுட்ஸ்லாம் வந்து கீழே இருந்து எடுத்துகிட்டு வரது நல்லதுங்க. ஏன்னா இங்கே மேலே ஒரு வாட்டர் பாட்டில் ரேட் வந்து 50 rupees கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. இன்னும் போகிறோம் போய்கிட்டே இருக்கும், வர மாட்டேங்குது. 3 hours கிட்ட ட்ராவலுங்க. 9 o'clock அங்கேருந்து கிளம்பணும் மணாலியிலேருந்து.
அப்புறம் இன்னுமே வந்துட்டுருக்கோம். டைம் வந்து 11 o'clock சம்திங், 12:35 சம்திங். 2-3 மணி நேரம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் டெஸ்டினியை வந்து இதுவே பண்ணல, ரீச் ஆகலை நாங்கள். ஆனால் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் வேறு லெவல் வர்த்து, சூப்பராக இருக்குங்க. அப்புறம் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, கமிட்மெண்ட் இருக்கிற இல்லாதவங்க வாங்க அப்படின்ற விஷயம். ஆனால் கமிட்டட் பேர் தான் எல்லாம் இங்கே வரணும் போல. ஏன்னா வரவனுங்க எல்லாம் ஜோடி தான் வரணுங்க. அதை மைண்ட்லேருந்து யாராச்சுங்க இங்கே வந்தீங்கன்னா மன வருத்தங்கள் நிறைய போடுவீங்க. ஏன்னா பசங்களோட பொண்ணுங்க கப்புள்ஸ் தான் நிறைய பேர். நம்ம ஒன்றும் ரீச் ஆகலை. இது போகிற வழியில் ஒரு இடம் டிரைவர் நிறுத்தினார், இந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஒன்று பார்த்தோம், இடம் சூப்பராக இருந்தது. இங்கேருந்து இனிமேல் நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ இது வந்து பிளேஸ் இல்லை. சூப்பராக இருக்குல்ல, கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நம்ம சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துலாம் வந்தால் நம்மளை மறந்துடுறாங்க சீரியஸாக. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில விஷயத்தெலாம் பார்த்துருக்க மாட்டோம் லைஃப்பில். அந்த அதிசயமான விஷயம்லாம் நம்ம பார்க்குறப்போ வந்து நம்மளே மறந்து ரொம்ப குழந்தையா மாதிரி இருக்கும். தயவுசெய்து வந்தால் கொஞ்சம் தனியாக வாங்க, லோன்லியாக வந்து நிறைய என்ஜாய் பண்ணுங்கள். புது ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நேரம் பிளேஸ் கவர் பண்ணியிருக்கீங்க? லிஸ்ட் பெருசா போது ப்ரோ. ஆமா ஆமா தெரியும், கோயம்புத்தூர் தெரியும். பாலக்காடு ரொம்ப இருக்கும். எனக்கு திருவண்ணாமலை இப்போ இது முடிச்சு கூட வேறு ஒரு ஸ்டேஷன் இதை முடிச்சுட்டு அதை இதே கையோட நம்ம வீட்டுக்கு போவோம். போதுமே, ஆனால் போய் ட்ராவலிங் இருக்கிறதுனால வேறு இப்போ நான்லாம் வேலையை விட்டு வந்து போயிட்டு இருக்கேன். இதுக்காகவே வேலையை விட்டு ப்ரோ. போகணுன்ற ஒரு வெயில அடிச்சா 6 அவ்வளோதான். ஆமா, இமாலயந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஊட்டி கொடைக்கானல் அப்புறம் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நியர் விசிட்டிங் பிளேசஸ் பார்த்துக்கலாம். ஆமா, சான்ஸ் கிடைச்ச ஃபேமிலியோட போகலாம். ஏன்னா இனிமேல் இதெல்லாம் ஃபேமிலி வந்து நம்ம ஃபேமிலிக்கு சொல்லுவாங்க தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இது, அதுவும் இந்த மலை மேலே மோட்டர் பிள்ளையர் தான் செம்ம அட்வென்ச்சர் இல்லை. இதெல்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, ரொம்ப பேனிக் ஆவாங்க, ரொம்ப பயந்துருவாங்க. என் வீடியோ செம்ம இருக்கும். என் வீடியோ செம்ம ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்துருந்த விஷயம் கிட்ட வந்துட்டோம். திஸ் இஸ் தி ரொத்தங் பாஸ். இங்கே தான் வந்து 0 டிகிரியில் வந்து ஸ்னோ இருக்கும் அப்படின்னு டிரைவர் சொல்லி கூட்டிகிட்டு வந்தாருங்க எங்களை. இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பர். வாவ், சூப்பர்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னோ இல்லாத மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் உள்ளே போனால் தான் ஸ்னோ இருக்கும். Finally, we reached Himachal Pradesh. Chennai to Himachal. சூப்பர்ல. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தடவை லைஃப் டைம் வரணும். கண்டிப்பாக வருவாங்க. தனியாக வந்தால் இன்னும் சூப்பர். அப்போதான் உங்களை நீங்கள் உணர்வீங்க. ஆக்சுவலாக தனியாக வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்தால் ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நிறைய விஷயம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பயங்கரமாக இருக்கும். ஹாய் ப்ரோ. Delhi to Manali, Manali to Himachal. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, சீரியஸாக. காட்ஸ் ஓன்டு சிட்டி. கேரளா தான் பேசுவோம், பட் இன்னொரு சிட்டியும் இருக்குது, ஹிமாச்சல். சீரியஸாக சூப்பர். இது வந்து 0 பாயிண்ட்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. இது முன்னாடியே வந்து இருக்குது பிளேசஸ்ஸு. கேப் டிரைவர் என்ன சொன்னார்னா, வாங்க உங்களை இன்னும் 0 பாயிண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாரு. இதுதான் அந்த 0 பாயிண்ட். ஆனால் இங்கே வந்து அந்தளவுக்கு எதுவும் ஃபீல் ஆகலைங்க நமக்கு. ரொம்ப கோல்டாலாம் இருக்கும், நமக்கு ரொம்ப ஃபீல் ஆகலை. ஸோ சன்லைட் டைரெக்டாக வந்து இருக்கா, ஸோ காம்ப்ரமைஸாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா இந்தமாரி இடத்துக்கெல்லாம் வரப்போ ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கிறவங்கலாம் வேணாங்க, அவங்களாம் ஓர சீனை போடுவானுங்க, கிரிஞ்சுன்ட்டு. இங்கே வந்தால் கிரிஞ்சுக்கான அர்த்தம்னா என்னன்னு கேட்பீங்க, அந்த மாதிரி இருக்குது. யார் வந்தாலுமே குழஞ்சாடுவாங்க இந்த இடத்துக்கு வந்தால். வேற மாதிரி ப்ரோ. சோலோ ட்ரிப்பர்ஸ்ல என்ன சொல்ல விரும்புறீங்க? செம்மையா இருக்கு ப்ரோ. சோலோ ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. நம்ம இஷ்டம் ப்ரோ. என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. தோசை தான் நல்லா இருந்திருக்கும் போல. இறங்கி அந்த டெம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த டெம்பிளுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கோம். அது சுற்றி போனாட்டா டயர்டாக இருக்குங்க, அதனால் இப்படியே போயிடலான் இருக்கோம். சாப்பிட்டா கோல்டில் பார்த்தோம். ஓகே. இப்போ வண்டி வருது பார்த்து.
இஸ் பெட்டர் தென் தட். இன்னும் சரவணா அனுப்பிச்சு போயிடலாம். City lights flicker where the sinners play preacher. Graffiti scriptures on train cars, a steel messenger. Cobblestone pathways, souls caught in a shuffle. Every breath's a gamble, life's one long scuffle. Sirens kiss the night with their mournful cries. Alleyway choirs sing the truth behind the lies. Broken glass mirrors, the dreams left for dead. Just a story that the old heads fed. Concrete jungle sermons spilling in the veins. Blood rivers flowing through urban chains. Skyscrapers whisper the secrets they hold. Above and below, the streets stay cold. Clock ticking symphony, danger's baseline. Rats scurry faster, chasing shadowed lifelines. Moonlight hits the metal, chrome sparks glow. Temptation lingers, heavy where the shadows grow. Block wars wage where the cracks reveal scars. Currency. ஸோ ஸ்னோ வந்து சலிக்க பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ இங்கேருந்து நம்ம வந்து சிசூஸ் டனல் நம்ம ஏறணும்ல, அந்த வழியில் வந்து இறங்க மாட்டோம் ரிட்டனு. அது ஒன் வே. இது வந்து வேறு ரூட். இது வந்து டனல் இந்தியாவிலே வந்து இதுதான் வந்து பிக்கெஸ்ட் டனல் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டனல் வந்து 9 கிலோமீட்டருங்க. இங்கேருந்து வந்து நம்ம மெயினை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னா வந்து சிசூஸை ரீச் பண்ணோன்னா 9 கிலோமீட்டர். ஆக்சுவலாக நம்ம சிசூஸில் இருந்தால் இப்போ வந்துகிட்டே இருக்கும். இப்போ வெளியே வந்தோன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மலை ஏறுறப்போ சரி இறங்குறப்போ சரி அந்தளவுக்கு நம்மளுக்கு சுத்தமாக சிக்னல் கிடைக்காது. ஈவன் நீங்கள் டனல் கீழே மெயின் இடத்துல வந்தாலுமே உங்களுக்கு வந்து சிக்னல் கிடையாது கஷ்டம். இந்த இடத்துல வெறும் ஜியோ சிம் மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். அது வந்து ஈவன் ரொட்டாங் பாஸ் நம்ம சொன்ன இமாச்சல் பிரதேஷ் மேலே ஜியோ தான் கிடைக்குமா. அங்கே வந்து போகிற இடம் ஃபுல்லாக ஜியோ மட்டும் தான் கிடைக்குது. நம்ம ஐடியாவோ ஏர்டெல்லோ எந்த ஒரு சிம்மோ வந்து சிக்னல் கிடைக்காது. ஜியோ மட்டும்தான் சிக்னல் கிடைக்கும். எங்கள் வரையும் கிடைக்காது பாருங்கள் ஜியோ. ஸோ எல்லாம் கம்ப்ளீட் அங்கேருந்து போய் வந்தாச்சு. இந்த நைட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரூம்மேட்ஸ் வந்து மால் ரோடு போகலாம் அப்படின்னாங்க. சரி நானும் உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து மால் ரோடு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக வரலான்னு வந்தேன். ஸோ அங்கேருந்து நம்ம ரூம்லேருந்து மால் ரோடு வரத்துக்கு வந்து ஷேரட்டில் வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படியே பக்கத்தில் ஷாப்ஸ்லாம் இருக்கும்ல, அப்படியே அங்கே சுற்றி பார்த்தோம். ஒன்றும் வாங்கலை, சும்மா போய் பார்க்கணும்ல வாங்குற மாதிரியாவது. ஏன்னா ரேட் எல்லாமே அதிகங்க இங்கே. இதை பாருங்களேன், சூப்பராக இருக்குது. மாலோட அப்படியே கவர் பண்ணியாச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11 o'clock வந்து செக் அவுட். எப்போ நம்ம வரோமோ அந்த டைமில், ஏப்ரல்லையோ வர டைமில் செக் அவுட். நம்ம இது வந்து டே 3ங்க. லக்கேஜெலாம் பேக் பண்ணியாச்சு. டேரெக்டாக வந்து நம்மளை வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து விட்டுருவாங்க. இப்போ வந்து டே 3ல் வந்து குளு மணாலி வந்து கவர் பண்ணுறோம் நம்ம. ஸோ இதுதான் குளு மணாலி. पैराग्लाइडिंग करने जा रहे हैं. पैराग्लाइडिंग कुल्लू मनाली. कुल्लू में नहीं होती है, आपकी डूबी में होती है पैराग्लाइडिंग. ओके. उसके बाद आपका राफ्टिंग पॉइंट आएगा. इसके बाद फिर आपका वैष्णो टेम्पल आएगी. उसके बाद कुल्लू में है. वैष्णो टेम्पल आपका कुल्लू में है और आपका हॉट वाटर टेम्पल. हॉट वाटर टेम्पल वैष्णो टेम्पल करोड़ों की मूर्ति है उसमें. बहुत पुरानी मूर्ति है वहाँ पे. उसके बाद नगर कैसल है. ओके कुल्लू मनाली
ஆக்சுவலாக இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டஸ்ட் டெம்பிள் தான் போல். இங்கே வந்து மொபைல் அலோடு இல்லைங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணுறேன் வீடியோஸு. ஆக்சுவலாக என்னென்னா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து அந்த பேரா ரைடிங் போகிறேன்னு சொல்லியிருந்தீங்களா, அதில் வந்து 3500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அவங்க ஃபோட்டோ கூட எடுக்காதுங்க, ஃபோட்டோஸ்க்கு வந்து தனியாக 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஓவருங்க. மணாலியிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வந்து இப்போ டெல்லியில் வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து காஷ்மீரி கேட்லேருந்து நம்ம டெல்லிக்கு போனோம் இல்லையா, ஸோ மெட்ரோவுக்கு போய்ட்டுருக்கோம். நல்ல ஒரு குட் மெமரிஸோடு நான் வந்து போகிறேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. லைஃப் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணாங்க சீரியஸாக. இப்போ இங்கேருந்து நான் கிளம்புறப்போ நிறைய விஷயத்தை கற்றுக்கினாங்க. நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பீப்புளு, நல்ல குணமாக இருக்கிறவங்க, டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ், நிறைய பேர் க்ளோஸ் ஆனாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோ உங்களை தேடி வரும்.